பேரவைத் தலைவர் அவர்களினுடைய ஆசியோடு இன்றைய தினம் என்னுடைய எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சீபா ஆதித்தனார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அறிவித்து அவருடைய நினைவை நாங்கள் நெஞ்சில் ஏந்துகிறோம். அவருடைய கல்வி குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஊடக குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழர்க்கெல்லாம் தந்தை, தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவை நெஞ்சில் ஏந்துகிறோம். ஒரு திருச்செந்தூரின் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்து எப்படி உலகெல்லாம் பயணித்து ஒளி வீசுகிறதோ அப்படி உலகெல்லாம் ஊடகத்தை கொண்டு போய் சேர்த்தவர், உலகத்தை ஊடகத்தில் காட்டியவர், ஊடகத்தை தமிழ் ஊடகத்தை உலகத்திற்கே காட்டியவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களின் நினைவை போற்றுவோம். அவர் காட்டிய அந்த திசையில் வழியில் எழுத்துலகம், ஊடக உலகம், அரசியல் உலகம் வெற்றி நடை போடட்டும். அவர் நினைவை நெஞ்சில் இருந்துகிறோம். அதாவது நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகின்ற போது இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்காது அப்படின்னு ஒரு பேசியிருக்காரு. ஆட்சிக்கே வராதுன்னு கூட தான் அவர் சொன்னாரு. நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டினோம். 5 ஆண்டு நீடிக்காது என்றெல்லாம் அவர் ஒரு ஆர்வம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களின் பேராதரவோடு இது 5 ஆண்டுகள் அடுத்த 50 ஆண்டுகள் தாண்டியும் இது நீடிக்கும் என்பதை சொல்லிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி எதிர்கட்சிகள் பல்வேறு அறிக்கைகள் கொடுக்குறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? கோயம்புத்தூர் இஷ்யூ சொல்றாங்க, திருச்சியில் நடந்த இஷ்யூ சொல்றாங்க, எல்லாமே லாண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறதா மென்ஷன் பண்றாங்க. கடந்த ஆட்சியிலே இருந்ததுதான் இந்த ஆட்சியிலேயும் தொடர்ந்து இருக்கு. இருந்தாலும் நீங்க போரும் பாவனி கிட்ட 1 மாசம் கூட கண்டினியூஸா புரியல. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டா இது வைக்கிறாங்க. ஒரு மாதம் கூட முடிவதற்கு முன்பாகவே முதல் நாளில் இருந்தே காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளினுடைய துரித பணியின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட்டர்ஸ் தொடர்ச்சியாக தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு பரேட் நடத்துவது, அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூப்பிட்டு அவர்கள் வெளியில் இருக்கிறவர்களை கைது செய்வது, அப்புறம் பல இடங்கள்ல இது குறித்து ஆலோசனைகள் செய்வது என்று திட்டமிட்டு இதை ரூட்ஸ்ல அது அங்க இருக்கக்கூடிய வேர் பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய சிட்டியோடைய அவுட்ஸ்கட்ஸ்ல தொடங்கி பல்வேறு ஊர்களிலும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கான அனைத்து துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இது எங்க நடந்தாலும் தவறுதான். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 0 டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் இது போன்ற கிரைம்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் எப்போதும் நடக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரா காங்கிரஸ் கிட்ட சேர்க்கக்கூடாது, நம்பக்கூடாது, ஒரே நாள்ல கூட்டணி மாற்றிருக்கிறாங்க சொல்லி கடுமையான இதுதான் அவங்க அவர்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு அடிமை கட்சி ஜனநாயகத்தில் எந்த கட்சி யாரோடு சேர வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தலைவரும் தொண்டர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. ஒரு பேரியக்கத்தை, ஒரு தேசத்தினுடைய ஒரு பேரியக்கத்தை இப்படி சிறுமைப்படுத்தி பேசுவது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனநாயகத்துல என் கூட தான் இருக்கணும், என் கூட இருந்தா நல்ல கட்சி, என்னை விட்டு வெளில போயிட்டா மோசமான கட்சி என்பது சரியானது அல்ல. அனைவருக்கும் நன்றி.